நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. ப்ளஸ் மார்க்கெட்ஸ பத்தி பேசி இன்னும் ரொம்ப காலம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப அ ஆப்ட்டா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து பயங்கர வாலடைலா இருக்கு. குறிப்பா வந்து கடந்த செப்டம்பருக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து இறங்கு முகத்திலேயே இருக்குது. எப்ப இது வந்து டர்ன் அரவுண்ட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நோ டவுட் இது வந்து புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு, அதுவும் குறிப்பா இந்த கடந்த 6 மாசத்துலேருந்து இந்த 1 இயர்க்குள்ள வந்தவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டைம்ஸ் தான். அதில டவுட்டே கிடையாது. ஈவன் 2020க்கு அப்புறமா நீங்க பங்குச் சந்தைக்குள்ள வந்திருந்தீங்கனாலும், அதே நிலைமை தான். ஏன்னா, இந்த 4 வருஷம், 5 வருஷமா வந்து நம்ப ஒரு மேல ஏறிக்கிட்டே இருக்கிற ஒரு சந்தைய தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இது மாரி தொடர்ச்சியா அப்படியே கீழ போறது நெறைய பேர் நம்மள்ல பார்த்துருக்க மாட்டோம். அப்ப நம்மள சைக்காலஜிக்கலா நெறையா அ சோதனைக்குள்ளாக்கும். நம்மள வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்மளயே யோசிக்க வைக்கும். இப்ப ஒரு புயல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில நம்ம எங்கேயாவது வெளியில போ முடியுமா? ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அதே எங்க இருக்கிறோமோ அப்படியே நம்ம வந்து மாட்டிக்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம்ல. இதே தான் வந்து இப்ப கரண்ட்டா இருக்கிற பங்குச் சந்தையிலயும். இப்ப அந்த புயல் வந்து நம்மள கடந்து போயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து வெளில வந்துரலாம். இப்ப இங்கேயும் கன்டினியூஸா அப்படியே மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. இதான் 4, 5 மந்த்ஸா இது மாரி இருக்குது. நீங்க வந்து நிஃப்டி லெவல்ஸ் பாருங்களேன். அதாவது வந்து பீக் கோவிட் வந்து 26,200 ஆட் அந்த அந்த ரேஞ்சில இருந்தது. சென்செக்ஸ் வந்து 85, 86,000 ஆட்ல இருந்தது. கரண்ட்டா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து 15.6% வந்து இறங்கியிருக்கு. 4,100 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரம் த பீக் லெவல்ஸ் இட் ஹஸ் கான் டவுன். ஓகே. அதே மாரி தான் சென்செக்ஸும் வந்து ஒரு 12,700 புள்ளிகள் பக்கம் சரிஞ்சிருக்கு. அதுவுமே ஒரு 15% அளவுக்கு இறங்கியிருக்கு. நீங்க நல்லா பாருங்களேன். அதாவது வந்து 2014ல இங்க வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எலக்ஷன் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண அந்த டைம்ல என்ன நிலைமையில பங்குச்சந்தை இருந்ததோ, ஒரு ஒரு எல்லாருக்கும் வந்து ஐய்யயோ! பிஜேபி வந்து தோத்துருமோ! அப்டின்ற அந்த ஒரு பயம் இருந்துச்சுல்ல. அன்னைக்கு ஒரு நிலவரம். அதாவது வந்து அன்னைக்கு மார்க்கெட்ஸ் எங்க இருந்ததோ, இன்னைக்கு கரெக்ட்டா அதே இடத்துல தான் வந்து நம்ம வந்து நிக்கிறோம். ஐம் ஷூர் நீங்க வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோல நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, தினமும் அப்படியே ஸ்டெடியா அது வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கு. அதாவது 1%, 2% இல்ல 5% இது மாரி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கோம். அதில சந்தேகமே இல்ல. அதாவது மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது மாதிரியான நாட்கள வந்து நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் அவ்வளோதான். நம்ம வந்து வேலைக்கு போறோம். எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பிடிக்கல, இந்த கம்பெனி பிடிக்கல அப்டின்னா, மேனேஜர்ன்னு ஒருத்தர் இருப்பார்ல. அவர் வந்து நீங்க எந்த கம்பெனிக்கு போனீங்கனாலும், அங்க வேற ஒரு மேனேஜர் இருப்பாரு. அது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் கெரியர். கரெக்ட்டா? அப்ப அங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்காத மாரி நடக்கலாம். அதே மாரி தான் இந்த பங்குச்சந்தைன்னு உள்ள வந்துட்டீங்கன்னா வந்து இது மாதிரியான நாட்கள நம்மளால தவிர்க்கவே முடியாது. நெறைய பேருடைய போர்ட்ஃபோலியோ சந்தேகமே இல்லாம வந்து ரெட்ல தான் இருக்கும். மேபி வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஓவராலா வந்து பாசிட்டிவ்ல இருக்கா? இன்கேஸ் நெகட்டிவ்ல இருக்குதா? நெகட்டிவ்ல இருந்ததுன்னா, அது வந்து எத்தன சதவீதம் வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இப்ப நெறைய பேர் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்ல வந்து நான் முதலீடு பண்றேன். ஏன்னா, அதில தான் வந்து சீக்கிரமா வந்து அ எனக்கு வந்து நெறைய வருவாய் குடுக்குது. இல்ல வந்து அது பல மடங்கு ஆயிடுது. அதனால நான் அங்க போய் முதலீடு பண்றேன். எனக்கு அதில இருக்கிற ரிஸ்க் தெரியும் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, இந்த மாதிரியான மார்க்கெட்ல நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டிசிஷன்ஸ கேள்விக்குள்ளாக்கும். அதில சந்தேகமே கிடையாது. ஏன்னா, நெறைய பேர் வந்து ஒரு சில வீடியோஸ் YouTubeலயே நான் போய் பார்க்குறேன். தமிழ் YouTube வீடியோஸ்லயே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா, அங்க போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இத்தன லட்சம் நஷ்டமாயிடுச்சு. அத்தன லட்சம் போர்ட்ஃபோலியோ டவுன்ல இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பங்குச்சந்தை பல மாதங்களுக்கு அப்புறமா, இல்ல பல வருடங்களுக்கு அப்புறமா இப்ப தான் அது வந்து நினைவுக்கு வருது. இல்ல வந்து தெளிவுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இத்தன நாள் வந்து பறந்துக்கிட்டே இருந்தது. இப்ப தான் வந்து மேபி வந்து கொஞ்சம் இட் இஸ் கமிங் டூ இட்ஸ் சென்சஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். பொதுவாங்க அதாவது மார்க்கெட் வந்து வருஷத்துக்கு சராசரியா 10% இறங்குறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா கடந்த 4 வருஷத்துல அப்படி நடக்கல. அதனால புதுசா வந்தவங்க என்ன நெனச்சுக்கிறாங்க, "ஓ! பங்குச்சந்தைனா எப்பயுமே இதே மாரி தான் மேல தான் போயிட்டு இருக்கும்." அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது நம்மளுக்கு ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹோப் ஒண்ணு குடுத்துருது. அது ஆனா அப்படி இல்ல அப்படின்றது நம்மள்ல நெறைய பேரு இப்ப புரிஞ்சுகிட்டு இருக்கோம். கோயிங் ஃபார்வர்டும் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஆனா இட் கேன் ஹேப்பன் எனி டைம். எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா பொதுவா இப்படி நடக்கிறது இல்ல. இந்த கடந்த 4, 5 வருஷத்துல ஏறுன மாரி எப்பயுமே ஏறுறது கிடையாது. இங்க நெறைய பேர் வந்து இப்ப அவங்களுடைய அ முதலீடுகள் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சிய சந்திச்சதுனால வந்து தப்பான முடிவு எடுத்துட்டோம். அப்படி இப்படிலாம் முடிவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுதாங்க இந்த மாதிரியான சந்தை ஒரு
ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த பங்குச் சந்தைக்குள்ளேயே வந்திருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறவங்க தான் நெறைய பேர். இன்னைக்கு இந்த புரோக்கர் ஆப்ஸ்லாம் வேணான்னு டெலீட் பண்ணிவிட்டு நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு விதத்தில் அது நல்லது தான். பட் டீப் டவுன் நீங்கள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்லி வென் யூர் ரெடி டு லூஸ் வில் யூ பி ஏபிள் டு வின். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தோக்கிறதுக்கு தயாராகிட்டோம்னா ஜெயிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். நான் வந்து தோக்கிறதுக்கே நான் வந்து விரும்பல அப்படின்னா நீங்கள் அந்த ஆட்டத்தையே விளையாட முடியாது முதல்ல. கரெக்டு தானே? சரி, நீங்க வாங்கியிருக்கக்கூடிய உங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருக்கிற நிறுவனங்கள் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். ஆனா இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எங்கேயோ பார்த்தேன். அது ரொம்ப மோசமான கம்பெனின்னு தெரிஞ்சும் நான் வந்து சும்மா ஸ்பெக்குலேட் தாங்க பண்ணேன். நான் வந்து ஒரு ஷார்ட் டெர்முக்கு பணம் பண்ணிடலாம்னு நெனச்சேன். அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து உங்களுடைய நம்பிக்கையும், உங்களுடைய கான்ஃபிடன்ஸையும் உடைச்சிரும். அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப நீங்க ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரியான நிறுவனங்கள் கூட பெரிய அளவுக்கு வீழ்ச்சிய சந்திச்சிருக்கு. இண்டெக்ஸ் லெவல்லயே நெறைய நிறுவனங்கள் டைம் கரெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு சிலது வந்து அதோடைய விலையே வந்து இறங்கியும் இருக்குது. அப்ப ஃப்ரண்ட் லைன் ஸ்டாக்ஸுக்கே இது மாரி நடக்கும் அப்படின்னா, மத்த பேர் தெரியாத மிட் அண்ட் ஸ்மால் கேப் 5 மடங்கு ஆயிடுச்சு, 10, 25 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அவங்களுடைய நிலைமைலாம் எனக்கு தெரியல என்ன எங்க போய் முடியும் அப்படின்ட்டு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாரி தான். ஒரு புயலுக்கு நடுவுல நம்ம வந்து இப்ப சிக்கியிருக்கிறோம். இது வந்து எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல. இது முடிஞ்சுட்டு ந இ இந்த ஒரு வாலட்டாலிட்டி வந்து நம்மள கடந்து போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அப்பாடா! அப்படின்னு இருக்கும். நான் வந்து எடுத்த முடிவுகள் சரி அப்படின்னு அன்னைக்கு தோணும். இந்த மாதிரியான வாய்ப்புகள நல்ல நிறுவனங்கள சரியான விலையில நீங்க வந்து வாங்குனீங்க அப்படின்னா, இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர்மென்ட். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க ஒண்ணு சொல்லலாம், நான் இன்னைக்கு வாங்குனேன்னா மார்க்கெட் இன்னமும் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆமா, அதுதான் நேச்சர் ஆஃப் மார்க்கெட் இல்ல. நம்ம வந்து அப்சல்யூட் பாட்டம போயிட்டு உலகத்துல யாராவது ஒருத்தவங்களால பிடிக்க முடியுமா சொல்லுங்க? யாராலயுமே பிடிக்க முடியாது. எங்க இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கோவிட் ஃபால் நல்ல வாய்ப்பு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஆனா அன்னைக்கு வேலை கிடையாது, கையில பணம் கிடையாது, நெறைய ஃபியர் இருந்தது. அதே மாரி தான் இன்னைக்கும். ஸோ அதனால நல்ல நிறுவனங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய லெவல்ஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா தயங்காம வாங்குங்க. அங்கருந்து கீழ போகும். அப்பயும் வாங்கிக்கோங்க. மேபி இந்த மாதிரியான ஒரு வாலட்டாலிட்டி வந்து மேபி இன்னொரு 1 வருஷத்துக்கு கன்டின்யூ ஆனா என்ன பண்ணலாம் சொல்லுங்க? அப்போ 1 வருஷத்துக்கு நான் முதலீடே பண்றது இல்லையா? கரெக்ட் தானே? நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோவ பத்தி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. என்னோட பேசணும்னு விருப்பப்படுறவங்க meetkarthik@protonmail.comக்கு தயங்காம இமெயில் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரையும் இன்க்ளூட் பண்ணுங்க. நான் வேற ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட வேற ஒரு நாள் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் உங்க கார்த்திக். இது உங்க ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.